உங்கள் வீட்டில் வயதானவர்கள் ஓய்வில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா இதில் வர்ற பாடல்கள் அனைத்துமே அவர்கள் சிறு வயதில் கேட்ட பாடல்கள். கேட்டு ரொம்ப அன்னைக்கு ரசிச்சிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அது மனதிலிருந்து விலகி இருக்கும், மறந்துருப்பாங்க. இப்போ அந்த பாட்டெலாம் திருப்பி கேட்கும்பொழுது மனதுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் முடிங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை அறிமுகப்படுத்தி அவங்க ஒரு தினசரி கேட்கும்படியாக, நான் பதிவு போடும்போதெல்லாம் கேட்கும்படியாக ஒரு ஏற்பாடு செய்யவும். இப்போ நம்ம காமெடி கல்யாணத்துக்கு வருவோம். நண்பர் சிதம்பரத்தை நான் ஒரு 10-15 நாளாக பார்க்கல. சரி, இப்போது அவர் கல்யாண வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பார், அதனால் மெதுவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கிளம்பி அவரை போய் பார்க்க போனேன். எப்படி கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண கொடுத்தாச்சா, வேறு அந்த ட்ரெஸ்ஸெலாம் எடுக்க வேண்டியிருக்கும்ல, எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் இதுக்கு யாரெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். உடனே அவரும் அவர் மனைவியும் ஏகப்பட்ட ஆனந்தமாக இருந்தாங்க. என்ன ஆனால் காரணம் ஒரு பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. முதல்ல ஏகாம்பரத்துக்கு பொண்ணு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களா. இப்போ பொண்ணு கிடச்சி எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவளுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறத நான் பார்த்தேன். நான் போகும்போது அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு தம்பதிகளா? சிதம்பரம் ரொம்ப கலா ரசிகர், எல்லாத்தையும் ரொம்ப ரசிப்பார், எல்லா விஷயத்துலையும் அவருக்கு ஈடுபாடு உண்டு, நல்ல சிந்தனையாளர், எதையும் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு திறமைப்படுத்தவர். அதில் அவரோட நட்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப நான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். ஆகையால் இன்னைக்கு அவர் எப்படி அவங்க 2 பேரும் இருந்தாங்கிறது இப்போ இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கேட்டு சந்தோஷமாக கேட்டு பாருங்கள். சிரிக்கவும் உங்களால் முடிஞ்சால் சிரிங்க கூடவே. சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது களையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. களையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும். துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்களின் முகத்தில் துவங்கிடும் தனிச்செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இந்த பழச்செருப்பு. காதர் இந்த பழச்செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு.
சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. சிதம்பரம் வீட்டில் போனப்போ அந்த வீட்டில் இருந்த சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் சிரிச்சு சிரிச்சு எனக்கும் வயிறு புண்ணாக போயிடுச்சு. அவங்க சேர்ந்து பாடின பாட்டு எனக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நானும் இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அப்புறம் என்ன சொன்னார், சிதம்பரம் சொன்னார், நீங்களும் கொஞ்சம் பாடுவீங்க, நல்லா பாடுவீங்களே, ஏதாவது ஒரு பாட்டை பாடுங்களேன் அப்படின்னாரு. அப்படியா, இப்போ சந்தோஷமான நேரத்தில் என் பாட்டை பாடி அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேணாமே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் இல்லைங்க, உங்கள் பாட்டும் கேட்கும்படியாக தான் இருக்கும், நான் தான் கேட்டிருக்கேனே. நீங்கள் நம்ம காலத்து பாட்டு பாடணும். இந்த இளையராஜா இசையமைச்ச பாட்டு இருக்கு பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு பாட்டை பாடுங்களேன், அதை கேட்போம் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா காலத்தில் பாடின கமலஹாசனும் ஜானகியும் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, அதை பாடுவோமேன்னு அந்த பாட்டை முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த பாட்டில் நான் ஜானகியோடு சேர்ந்து பாடியிருக்கேன். அந்த பாட்டு என்ன ஆகுன்னா, சுந்தரி நீயும் சுந்தரன் யானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம். சுந்தரி நீயும் சுந்தரன் யானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மந்திரம் கொண்டு சேரும் நேரம். சுந்தரி நீயும் சுந்தரன் யானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் அப்படின்னு இந்த பாட்டு கேதாரங்க ராகத்தில் அமைச்ச பாடு. ரொம்ப அருமையாக டியூன் போட்டிருக்காங்க, நீங்களும் கேட்டு பாருங்கள். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தரன் நீயும் சுந்தரி ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம்
கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மந்திரம் கொண்டு சேருண நேரம் சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தரன் நீயும் சுந்தரி ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். உன்னோடு சுந்தர ரூபம் வர்ணிக்க ஓர் கவி வேணும். மோகனராகம் நின் தேகம் கீர்த்தனமாக்கி நான் பாடும் புஞ்சிரிப்பாளன் உள்ளம் கவர்ந்த கண்ணான கண்ணே என் சொந்தமல்லோ நீ. சுந்தரன் நீயும் சுந்தரி ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேருന്ന நேரம் சுந்தரன் நீயும் சுந்தரி ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். சப்பர மஞ்சத்தில் ஆட சொப்பன லோகத்தில் கூட பிரேமத்தின் கீதங்கள் பாட சொர்க்கத்தில் ஆனந்தம் தேட சயன நேரம் மன்மதயாகும் உலரி வரையில் நம்முடைய யோகம். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தரன் நீயும் சுந்தரி ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மந்திரம் கொண்டு சேருண நேரம் சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம்.